எந்த தேவையுமின்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள், எந்த நேரத்தில் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது. மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும், வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி பகிர்வை மறுப்பதும், பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும், மும்மொழி கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும், எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை. இன்றல்ல, நாளையல்ல, எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறது. Three language policy issue. Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலகநாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பின்னு. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில். இன்னைக்கு இவங்க பேசுகிறாங்க அமெரிக்காவை பற்றி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமாக இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமாக இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம். அப்படின்னா 38x2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50x2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதித்திருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பத்தி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கு அதை பத்தி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம். அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க. நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையும் சொல்றீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதற்கும் பதில் இல்லை. ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல, பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்கள் இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் அதை பேசல. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாமல் நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் 2026 செய்ய போறோம் அப்படின்னா நாங்கள் வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். முதலமைச்சர் கூட்டுட்டோம், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்றோம்.
யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா? மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பார்த்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறோம், எங்கள் கருத்தை நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக கிளாரிஃபை பண்ணாங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அதை எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்பொழுது இதை பற்றி நம்ம பேசுவாங்கண்ணா.